ஹாய் காய்ஸ், வணக்கம். நான் ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல வாழ்கிற மனிதர்களும் அங்கே இருக்கிற இந்த வீட்டு விலங்குகளை பார்க்கும்போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது வாழ்க்கை. பாருங்கள், 2 நாய்க்குட்டி. அந்த கொஞ்ச நேரம் அவருக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுக்குறான். நான் அவரை கட்சின்னு தான், அது வேறு வாழ்நாள் முழுதும் அவருக்கு ஒரு துன்பம் இருக்கும். இந்த போர்க்கால அடிப்படையில் ஏதோ சிலம்பம், கராத்தே, கும்பு, ஜூடோ கற்றுக்கிற மாதிரி இந்த ஆட்டுக்குட்டிங்க எப்போதுமே சண்டையை மும்பரமாக கற்றுக்குதுங்க. ஏன்னு தெரில. ஏன்னா தன் எதிரிகளை முட்டக்கூடிய ஒரே திறமை தலையில் மட்டும்தான் கடவுள் அவங்கக்கிட்ட கொடுத்துருக்கு. எல்லா தரப்பில் உள்ள குட்டிகள் எல்லாமே ஏதோ போர்க்கால அடிப்படையில் வித்தையை கற்றுக்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள், எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சண்டை இல்லாமல் இல்லை, அவங்க மும்பரமாக இருக்காங்க அந்த வித்தையை கற்றுக்கணும்னா. அப்போ என்ன தெரியுது, நம்மளுடைய ஆயுதம் நம்ம தலையில் இருக்கிற கொம்பு தான் அந்த ஆடு நினச்சின்னு வாழுது. ஆனால் மனுஷனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் இந்த உலகத்தையே ஆட்கொள்கிறான்னா எவ்வளோ பெரிய ராஜதந்திரம் கடவுள் கொடுத்த கிஃப்ட் இல்லை? பாருங்கள் எப்படி சண்டையை பாருங்கள், ஒவ்வொரு அடியும் நட்டு உயிர் பாருங்கள். ஐயோ, என்ன ஆகுது? இப்போ இந்த வயசுலேயே அது சின்ன வயசுலேயே அது தயாராகுது. நம்ம தலையை நம்பி தான் வாழ முடியும். வாழ்க்கையில் எப்போதுமே நம்ம இளமை பருவத்தில் நல்ல விஷயங்களை கற்றுக்கிற எல்லா மனிதர்களும் வாழ்க்கையில் ஒரு வெற்றி அடைச்சிடுவாங்க. அந்த இளமை பருவத்தில் தப்பான வித்தைகளை கற்றுக்கிறவங்க வாழ்க்கையை தோற்றுடுவாங்க. அந்த கோழிகள் கூட தெரியும், தனியாக போனால் நம்மளை அடிச்சிடுவாங்க, ஒரு கூட்டமாக போனால் தான் ஜெயிச்சிருங்க. ஆனால் மனுஷனுக்கு எண்ணங்கள் கிடையாது.